நிறைய பணக்காரங்க பணக்காரங்க ஆகிட்டே போயிடறாங்க. ஏழைகள் ஏழையாகிட்டே இருக்காங்க. மிடில் கிளாஸ்லயும் அப்படியே தான் இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் தான் வாழ்க்கையில முன்னேறுறாங்க. ஒரு சிலர் வாழ்க்கையில முன்னேற முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அப்படின்னு நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது. அதாவது நம்ம நார்மலா மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்காங்க பாருங்க. இவங்க தான் நிறைய பொருட்களை வாங்கி 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 சேர்த்து 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 அப்படியே அங்கங்க குப்பையா இருக்கும். நான் பணக்காரங்க வீடே பெருசா இருக்குங்க. அவங்க வீடு அவங்க பெட்ரூம் பணம் அவ்வளோ பெருசு இருக்கும். ஹால் பணம் எவ்வளோ பெருசா இருக்கும். எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அவங்க மேக்சிமம் தேவையான பொருட்களை மட்டும்தான் வாங்கி வச்சுருப்பாங்க. தேவையில்லாத பொருட்களை உடனே டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நம்ம எப்படி தெரியுமா, நார்மலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் இருக்கிறவங்க இதை பண்ணுங்க, இதை நம்மளால் பண்ண முடியுமா, தாராளமாக பண்ணலாம். நான் வேலைக்கு போயிட்டு வரேங்க, ஈவினிங் 6 மணிக்கு நான் ஆஃபீஸ்லேருந்து வந்துகிட்டு இருக்க ட்ராவலிங் டைம் இருக்கும் இல்லைங்க, அப்போ தான் நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புன்னு சொல்கிறீங்களா, புரியுதுங்க. அப்போ என்ன பண்ணுங்க, வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கரவாரம் அப்போ பண்ணிவிடுங்க. புரியுதுங்க. அதனால இதை ஃபாலோ பண்ணணும்னு நம்ம யோசிப்போம். அது உண்மையாக அப்படி நடந்துருமா, உண்மையாக நடக்குதா, என்னதான் டெஸ்ட் பண்ணி பார்த்துடாதீங்க. எப்பயுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. இறைநிலையை மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க. நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் வந்து சேரும். இது ரொம்ப ரொம்ப சுலபமான வழி, ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வழி. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் நண்பருடன் வரவேற்கிறது. நிறைய பணக்காரங்க பணக்காரங்க ஆகிட்டே போயிடறாங்க. ஏழைகள் ஏழையாகிட்டே இருக்காங்க. மிடில் கிளாஸ்லும் அப்படியே தான் இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் தான் வாழ்க்கையில் முன்னேறுறாங்க. ஒரு சிலர் வாழ்க்கையில் முன்னேற முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது. ஏற்கனவே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பணக்காரங்க வீட்டுக்கு போய் பார்த்துருக்கீங்களா? எப்பவுமே வீடு நீட்டாக இருக்கும். ஒரு ஹால் அப்படின்னு போய் உக்காந்திங்க அப்படின்னா அந்த ஹாலில் வந்து ஒரு டிவி இருக்கும், அப்புறம் ஒரு டீப்பாய் ஒரு டேபிள் இருக்கும், அந்த ரிமோட் கண்ட்ரோல் அந்த வைக்கிறதுக்கு, அப்புறம் சோஃபா இருக்கும் உட்கார்றதுக்கு, நடுவில் ஒரு டீப்பாக இருக்கும். இதை தவிர வேறு எதுவுமே பொருள் இருக்காது. அதாவது நம்ம நார்மலாக மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸில் இருக்காங்க பாருங்கள். இவங்க தான் நிறைய பொருட்களை வாங்கி 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 சேர்த்து 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 அப்படியே அங்கங்கே குப்பையாக இருக்கும். நான் பணக்காரங்க வீடே பெருசாக இருக்குங்க. அவங்க வீடு அவங்க பெட்ரூம் பணம் அவ்வளோ பெருசு இருக்கும். ஹால் பணம் எவ்வளோ பெருசாக இருக்கும். எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அவங்க மேக்சிமம் தேவையான பொருட்களை மட்டும்தான் வாங்கி வச்சுருப்பாங்க. தேவையில்லாத பொருட்களை உடனே டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நம்ம எப்படி தெரியுமா, நார்மலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் இருக்கிறவங்க இது ஒருவேளை அடுத்த வருஷம் தேவைப்படும், 5 வருஷம் கழிச்சு தேவைப்படும், லாஃப்ட்டில் போட்டு வைக்கிறது, இல்லை அப்புறமா தேவைப்படும், 2 நாள் கழிச்சு நான் யூஸ் பண்ண போகிறோம், அது அப்படியே ஓரமாக இருக்கணும்னு சொல்லி இப்படியே நம்ம நிறைய வச்சு வீடே ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பணம் என்னடா அது எங்கே ஒரு பேனா தேனா கூட எங்கே தேடிட்டு இருப்போம். ஆனால் பணக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேனானா கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருக்கணும், அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம உடனே நினைப்போம் அவங்களுக்கு வேலைக்காரங்க வச்சுருப்பாங்க, 2-3 பேர் வேலைக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க வேலைக்காரங்க வச்சு செய்கிறாங்களோ இல்லை வேலைக்கு ஆள் வைக்காமல் அவங்களே செய்கிறாங்களோன்னு முக்கியம் கிடையாது. நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறன்றது மட்டும்தான் நமக்கு முக்கியம். அப்போ நம்ம வீடு முதல்ல சுத்தமாக இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போடுங்க, தேவையான விஷயத்தை மட்டும் வைங்க, வீடை நீட்டாக வைங்க. இதுலேயே வந்து லக்ஷ்மி வந்து குடியிருப்ப ஆரம்பிப்பாங்க நம்ம வீட்டில். சரி, ஓகே, அடுத்த வேறு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் பணக்காரர் யாராக இருந்தாலும் கோயிலுக்கு வருவாங்க. இன்னொன்று சில பூஜை முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம நினைப்போம் அதெல்லாம் காஸ்ட்லி பூஜைலாம் இல்லை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலமாக இப்போ விளக்கேற்றி வைக்கிற நேரத்தில் வீட்டில் மகாலட்சுமி ஃபோட்டோவோ ஏதோ ஒரு லக்ஷ்மி அம்மா ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த லக்ஷ்மி அம்மா ஃபோட்டோவுக்கு பூ வச்சு தொடச்சி நீட்டாக மஞ்சள் குங்குமம் வச்சு இல்லை சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு ஒரு அழகாக ஊதுபத்தி ஏற்றி வச்சு விளக்கேற்றி வைங்க. விளக்கேற்றி அப்படி வைக்கும்போது அந்த அம்மா கிட்ட வந்து ₹1 இல்லைனா ₹5 காயின் எடுத்து அப்படி ₹10 காயின்லாம் கூட இருக்குது. இப்போ அதை எடுத்து முன்னாடி வைங்க. வச்சுட்டு மனசார ப்ரே பண்ணுங்க. இதில் என்ன செலவாகும்? அவங்களும் ஆயிரக்கணக்கில் செலவெல்லாம் பண்ண சாதாரணமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதை பண்ணுங்க. இதை நம்மளால் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். நான் வேலைக்கு போயிட்டு வரேங்க, ஈவினிங் 6 மணிக்கு நான் ஆஃபீஸ்லேருந்து வந்துகிட்டு இருக்க ட்ராவலிங் டைம் இருக்கும் இல்லைங்க, அப்போ தான் நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புன்னு சொல்கிறீங்களா, புரியுதுங்க. அப்போ என்ன பண்ணுங்க, வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கரவாரம் அப்போ பண்ணிவிடுங்க. புரியுதுங்களா? ஆக மொத்தத்தில் நம்ம வாழ்க்கையும் பொருளாதாரத்தில் சிறக்க வேண்டும் என்றால், சிறப்பாக நம்ம வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்ம பூஜை பண்ணியானும். எப்போ? லக்ஷ்மி அம்மாவுக்கு பூஜை பண்ணணும். புரியுதுங்களா? அது எந்த லக்ஷ்மின்னு கேட்குறனால எந்த லக்ஷ்மி இருந்தாலும் இப்போ அஷ்டலக்ஷ்மிகள் ஃபோட்டோ கூட வச்சுக்கோங்க. ஆனால் ஃபோட்டோவை பார்க்காதீங்க, கடவுளாக இறைநிலையாக பாருங்கள். பார்த்து மனசார ப்ரே பண்ணுங்க. இதில் ரொம்ப முக்கியமானது அந்த ₹5 காயின், ₹10 காயின், ₹1 காயின் ஏதோ வைக்கிறீங்க, பூஜைக்கு வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த காயினை எடுத்து ஒன்று அந்த காலத்தில் அரிசி ட்ரம் ஒன்று வச்சுருந்தாங்க. அரிசி ட்ரம்குள்ளே போட்டு வச்சுருவாங்க, அது உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்படி இல்லைனா உப்பு ஜாடி, பீங்காண்டில் வந்து பெரிய உப்பு ஜாடி வச்சுருப்பாங்க, 4 கிலோ 5 கிலோ உப்பு வாங்கி கொட்டி வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க. இப்போ நம்ம வந்து பேக்கெட்டில் வாங்கி அப்படியே பிளாஸ்டிக் டப்பாவில் கொட்டி அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உப்பை வந்து முக்கியமாக பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கக்கூடாது. உப்பு வைக்கிறதுக்கான சிறந்த இடம் எதுன்னு கேட்டால்
பீங்கான் தான் வைக்கணும். அந்த காலத்தில் மண்ணில் வச்சுருந்தாங்க, அப்புறம் பீங்கான் வச்சு பீங்கானில் வச்சுருந்தாங்க. நம்ம இப்போ எவர் சில்வர் பிளாஸ்டிக்னு போயிட்டுருக்கோம். கல் உப்பாக இருந்தாலும் சரி, தூள் உப்பாக இருந்தாலும் சரி, பீங்கான் ஜாடியில் வைங்க. இப்போ இந்த 1 ரூபா காயினில் 5 ரூபா காயின் சொன்னோம் பார்த்தீங்களா, அது கல் உப்பில் போட்டு வைங்க. சரிங்களா? கல் உப்பு, கடல் உப்பு, அது டைரெக்டாக வருது, அதில் போட்டு வைங்க. இதை போட்டு வச்சா என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா? அரிசியாக இருந்தாலும் சரி, அரிசி அன்னலக்ஷ்மி, உப்புங்கிறது மகாலட்சுமி. எதுவாக இருந்தாலும் இந்த காயின் போய் சேரும்போது அந்த வீட்டோட எனர்ஜி நிலை மாறி, சக்தி நிலை மாறி, நமக்கு தேவையான பொருளாதாரம் வந்து சேர்க்கக்கூடிய சக்தி நிலை உருவாக ஆரம்பிக்கும் அந்த வீட்டில். இப்போ யாராவது வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்க ஆரம்பிக்கும். வேலையில் பதவி உயர்வு கிடைக்காம இருக்குன்னா பதவி உயர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். சம்பள உயர்வு கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். பிஸ்னஸ் சுமாராக தாங்க போயிட்டு இருக்கப்பட நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அந்த எனர்ஜி நிலை மாறும்போது அந்த வீட்டில் யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களோட நிலையும் மாறி வருமானம் அதிகமாக ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, கடன் வந்து வாங்கியிருக்காங்க ஏற்கனவே அப்படின்னா அதுக்கு திரும்ப கொடுக்கறதுக்கான சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்கும். இவங்க யாருக்காவது, நீங்கள் யாராவது கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கடன் திரும்பி வர்றதுக்கான சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்கும். ஏதோ ஒன்று நடக்குங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழி அங்கே நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால இதை ஃபாலோ பண்ணணும்னு நம்ம யோசிப்போம். அது உண்மையாக அப்படி நடந்துருமா, உண்மையாக நடக்குதா, என்னதான் டெஸ்ட் பண்ணி பார்த்துடாதீங்க. எப்பயுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. இறைநிலையை மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க. நம்பிக்கையோட, முழு நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் வந்து சேரும். இது ரொம்ப ரொம்ப சுலபமான வழி, ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வழி. சரிங்களா? வெள்ளிக்கிழமை இதை பயன்படுத்துங்க. நீங்கள் வந்து டெய்லி செய்யலாமா? டெய்லி செய்யலாம். வெள்ளிக்கிழமை நிச்சயமாக செய்தாக வேண்டும். இதை பயன்படுத்தி கொள்வோம். வாழ்க்கையில் பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைவோம். வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறுவோம். வாழ்க வளமுடன்.